வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பேங்க் எக்ஸாம் ஃபர்ஸ்டே கிராக் பண்ணணும்னு நினைச்சா நம்மளோட ராயல் பாஸ் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி CWJ40 அப்படின்ற கூப்பனுக்கு யூஸ் பண்ணி கிராக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இது எதை பத்தினது அப்படின்னா, ரீசெண்டா 2 விஷயம் கேட்கப்படுது. சார், எல்பிடினா என்ன சார், இது கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் கண்டிப்பா வேணுமா சார் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம கண்டிப்பா ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம கம்ப்யூட்டர் ஆஸ் அ சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். இது இல்லை அப்படின்னா ஆப்ஷன்லேயே எஸ் ஆப்ஷன் நோ ஆப்ஷன் இருக்கும். நான் கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை அப்படின்னு நோவை கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். பட் இப்போ ஒரு வதந்திகள், அதாவது மக்கள்கிட்ட சர்க்கம்ஃபரன்ஸில் என்ன கேள்விகள் போய்கிட்டு இருக்குன்னா, இப்படி சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நம்ம நோன் கொடுத்துட்டா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பேசப்படுது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த ரிஜெக்ட் பண்ணுறது ப்ரீவியஸ் இயரில் நான் பார்த்து இல்லை. உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குன்னா நீங்கள் சிஎஸ்சி கோச்சிங் சென்டர் இருக்கும், நம்ம 10th 12th எல்லாம் படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு அப்போலோ கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் போயிட்டு நீங்கள் ஒரு மாத கோர்ஸோ என்னமோ நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ் கொடுக்குறவங்க, நோ கொடுக்குறீங்கன்னா நீங்கள் லூஸில் விட்டுருங்க. அடுத்து எல்பிடி எக்ஸாமுக்கு வருவோம். எல்பிடின்றது என்னன்னா, நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ கிளர்க் லெவலில் அந்த ரீஜன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. சரியா? அதை நீங்கள் ஸ்கூலில் இல்லை 10th 12th படிக்கலைன்னு தான் உங்களுக்கு எல்பிடி டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே அதை சப்ஜெக்டாக படிச்சிருந்தா எந்த ஒரு கிளர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா எல்பிடி டெஸ்ட் இருக்காது. ஸோ தைரியமாக இருங்க. ஒருவேளை சார் எனக்கு பதட்டமாக இருக்குது, நான் நோ கொடுத்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சா நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு காசு கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. இல்லை சார், என் சர்க்குலேஷன்லாம் போன தடவை விசாரிச்சிருக்கேன், நோ கொடுத்தாலுமே உள்ளே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நோ கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். நீங்கள் தான் இதில் எடுக்கிறது முடிவு. சரிங்களா? முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. மறக்காம நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. 10 10 10